Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நான் என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஹை புரோட்டீன் தோசை. மார்னிங்க்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. வீட்ல இருக்கிற நவதானியங்களை வச்சு இந்த ரெசிபியை ஈஸியா பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இதை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை பண்றது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் பச்சை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இட்லி அரிசி இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் பார்த்தீங்கன்னா ராகி அதாவது கேழ்வரகு ஆட் பண்ணிக்கிறேன். முழு கேழ்வரகு. 1/4 கப் உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் கடலைப்பருப்பு. 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு இதை அரைக்கணும் மிக்சியில் போட்டு. நான் இன்னைக்கு எடுத்துக்கிற அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 தோசை கிட்ட வரும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் இப்போ தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நான் ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ நான் இதை தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களால் நல்லா ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பருப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். இந்த தானியங்கள்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா ஊறி இருக்கு. தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி நான் மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். அரைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா கெட்டியான பதத்திலே அரைச்சிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. இதை மூடி போட்டு ஓவர் நைட் வச்சுட்டு மறுநாள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த நைட் ஃபுல்லாக வச்சுட்டேன். மார்னிங் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்லா உப்பி வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு அரைச்சோமோ அந்த அளவுக்கு இருந்தது. தேவையான அளவு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ஒரு வேளை கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கோங்க. மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. தவா நல்லா சூடானதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா மெல்லிஸாக தோசை ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் இல்லை கீ கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா தோசை வெந்துடுச்சு. இந்த கலரில் வந்ததும் தோசையை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், சூப்பரான ஹெல்த்தி ப்ரோட்டீன் தோசை ரெடி பண்ணிட்டோம். மார்னிங்க்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இந்த தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பண்ணுற சட்னியை விட காரமாக பண்ணுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காரமான சட்னியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த காரத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.